மாதா தொலைக்காட்சியின் எங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் அதிகாரம் 12வது திருவசனம் மற்றும் 17 முதல் 20 வரையுள்ள திருவசனங்கள். இந்த பகுதியின் பின்னணியை பற்றி சற்று சிந்திப்போம். இதனுடைய பின்னணியானது ஒரு ஆழமான இறை அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த புத்தகமானது எகிப்து நாட்டிலே அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் எழுதப்பட்டது. பெரும்பான்மையான யூதர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த சூழலிலே அவர்களுக்குள்ளாக பண்பாடு, கலாச்சார, சமய போராட்டங்கள் நிறைய இருந்தன. யூதர்களுடைய அடிப்படை பண்பாட்டு வழக்கங்கள் அங்கே பின்பற்றப்படவில்லை. கிரேக்க அங்கிருந்த மற்ற மக்களுடைய பண்பாட்டு, கலாச்சார, சமய தாக்கங்கள் அங்கே இருந்தன. மக்களுடைய வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்தது, கல்வி முன்னேற்றம் அதிகமாக இருந்தது. அதே போல் அங்கிருந்த மற்ற விளையாட்டு கலாச்சாரமும் அதிகமாக இருந்தது. நிறைய இளைஞர்கள், யூதர்கள் எல்லாம் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள், குறிப்பாக நல்லவர்களுடைய கஷ்டங்கள், விசுவாசிகளுடைய போராட்டங்கள் எல்லாம் அவிவிசுவாசத்தையும் தங்களுடைய சமய பழக்க வழக்கங்களிலிருந்து விலகிச் செல்கின்ற சூழலை உருவாக்கி கொடுத்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் இவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த சாலமோனின் ஞான நூலானது எழுதப்பட்டது. விவிலியத்தில் நீதிமான் அப்படின்ற சொல் அழகான ஒரு சொல். ஜாதிக் அப்படின்னு எபிரேய சொல் இருக்கிறது. நீதிமான் ஆண்டுடைய கட்டளையை பின்பற்றி அல்லும் பகலும் தியானித்து அதன்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறவன், அதுதான் ஒரு நீதிமான். இந்த நீதிமானுக்கான போராட்டங்கள் எப்படிப்பட்டவை என்பதை பற்றி அழகான ஒரு செய்தியை முதல் வாசகம் படம் பிடிக்கிறது. இது இரு வகையில் படம் பிடிக்கிறாங்க. ஒன்று நீதிமானுக்கும் உலகத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு, நீதிமானுக்கும் உலகத்தை இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. இந்த இரண்டு நிலைகளையும் எதிர்மறையாக படம் பிடிச்சு காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக 12ஆம் வசனம் அழகான வார்த்தை. பொல்லாதவர்கள், இறைவனை நம்பாதவர்கள், திருச்சட்டத்தை நேசிக்காதவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீதிமான்கள் நமக்கு தொல்லையாக இருக்கிறார்கள். தேர் ஆர் டிஸ்டர்பன்ஸ். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய நடைமுறை, அவருடைய பண்பாடு, அவங்களுடைய ஒழுக்கம் நமக்கு உறுத்தலாகவும் நமக்கு ஒரு தொல்லையாகவும் இருக்குது என்று சொல்லி பார்க்குறாங்க. நம்முடைய சமூக வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, பல நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால், நல்லவர்களை நாம் விரும்புவதில்லை. கோயிலுக்கே போகாத ஒரு மனுஷனுக்கு கோயிலுக்கு தவறாமல் போகிறவர்கள் தொல்லையாக இருக்கிறார்கள். லஞ்சம் வாங்காத ஒரு மனிதன் வாங்குபவர்களுக்கு தொல்லையாக இருக்கிறான். நல்ல நெறியில் வாழாதவர்கள் மீண்டும் ஆண்டவர் பக்கம் மனம் மாறி வர வேண்டுமே தவிர தொல்லையாய் கருதி அவர்களை ஒழித்துவிட நினைக்கக்கூடாது. நம் செயல்களை எதிர்க்கிறாங்க, நம் பாவங்களுக்காக நம்மளை கண்டிக்கிறாங்க, நம் மீது நற்பயிற்சி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லவர்கள் செய்கின்ற நற்காரியங்களை ஒரு பாரமாகவும் வலுவாகவும் தொல்லையாகவும் இந்த உலகம் பார்க்குது. ரெண்டு அழகான பகுதிகளை கொண்டிருக்குது. முதல் பகுதி வேர்ல்ட் ஆஃப் ஈவில், ஆனால் அடுத்த பகுதி வேர்ல்ட் ஆஃப் குட். அதாவது நன்மைக்கான ஒரு பகுதி, நன்மையான அழகான இறைவனின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஞானமிக்க ஒரு உலகம். இன்னொரு பக்கம் தீமை, பாவம் இவைகளை சார்ந்த ஒரு உலகம். நீதிமான் கண்களை மூடிக்கொள்ள மாட்டார், காதுகளை அடைத்துக் கொள்ள மாட்டார், வாயையும் மூடிக்கொள்ள மாட்டார். யதார்த்தத்தை பார்ப்பார், பார்த்து அதற்கேற்றவாறு பேசுவார், சமரசம் செய்து கொள்ள மாட்டார். நீதிமானுடைய பணியே அதுதான். நியாயத்தை பேசுவதும், தவறை சுட்டி காட்டுவதும், கண்டிப்பதும், அடுத்தவர்கள் நல்வாழ்வு வாழ உதவி செய்வதும் தான் நீதிமானின் பணியாக இருக்கின்றது. இந்த இடத்துல கட்டாயமாக நமது கலெக்டர் IAS சகாயம் அவர்களையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவருடைய இந்த நீதிக்கான காரணத்திற்காக தான் ஏறக்குறைய ஆண்டுக்கு ஒரு பதவி பொறுப்பு இலாக்கா மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவரை மாற்றிக்கொள்ளவில்லை. நீதிமான்களுக்கு கடவுள் தான் துணை. கடவுளுடைய பராமரிப்பை நம்பி தான் அவர் நீதிமானாகவும் இருக்கிறார். கடவுளுடைய அவருடைய பார்வைக்கு முன்னால் இவர் நியாயவாதியாக இருப்பதை பற்றி அவர் பெருமை கொள்கிறார். அதனால தான் நீதிமானுக்கு கடவுள் தான் துணை. உனக்கு கடவுள் துணை இருக்கிறாருன்னு சொல்லி அவரை இன்னும் அதிகமாக துன்புறுத்துகிறார்களாம். வசை மொழி கூறுகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். கடவுள் உன்னை காப்பாற்றிக்குவாருன்னு கடவுள் துணையாக இருக்கிறார் என்று பயப்படுவதாக தெரியவில்லை துன்புறுத்துவார். கரெக்ட்.
ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கடைசியிலே வெல்ல போவது கடவுள். கடவுள் தான். இந்த 17ஆம் வசனம் அது அழகாக சொல்லுது, முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என்று அறிவோம். யார் வேணாலும் அந்த முடிவில் வெற்றி பெற போது இறைவன் தான். அது வந்து அந்த உலகத்தாரும் பொல்லாதவர்களும் அநீதியாளர்களும் கரையில் கண்டுகொள்வார்கள். ஒருவேளை வந்து காலம் தாழ்த்துற மாதிரியோ அல்லது வந்து முடிவில்லாத போல தோன்றினாலும் இறுதியில் வந்து முடிவு வந்து வெளிப்படுத்தும். பிரியமானவர்களே, நீதிமான் ஆண்டவர் இயேசு துன்பத்தை ஏற்க தயாராயிருக்கிறார், தன்னுடைய சீடர்களையும் தயார்படுத்துகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி சித்தரிக்கிறது. அப்பகுதியை பற்றி சிந்திப்போம். மார்க் எழுதிய நற்செய்தியில் இயேசு சிலுவை சாவுக்கு உட்படுவதற்கு முன்பாக 3 முறை தன் பாடுகளை முன்னறிவித்து தன் சீடர்களை பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். அப்படி 3 முறை முன்னறிவிப்பதில் முதலாவது பகுதியை கடந்த வார ஞாயிற்றில் நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் 2வது முன்னறிவிப்பை நாம் காண்கிறோம். இந்த 2வது முன்னறிவிப்பு அழகான ஒரு சீடத்துவ வாழ்க்கையினுடைய செய்திகளை தொக்கி நிற்பதாக அமைகிறது. இயேசு தன் பாடுகளை பற்றி அறிவிக்கிறார். சீடர்களும் அதை புரிஞ்சுக்கலாம தங்களுக்குள் யார் பெரியவன்ற விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு குறுக்கீடு செய்து சீடத்துவத்தினுடைய மேன்மையையும் சிலுவை சாவை பற்றிய வலிமையையும் அழகாய் விளக்குவதாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைது. மனிதனுடைய மனம், அவனுடைய எண்ணம், இவளை அவனுக்கு பிடித்த காரியமாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுப்பான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத காரியமாக இருந்தால், அது எளிதாக இருந்தால் கூட வந்து அதை விலக்கி விடுவதற்கு வந்து எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அதற்கான முயற்சியெல்லாம் எடுப்பான். இப்போ இயேசு வந்து சொல்கிறது என்னென்னா வந்து சீடர்களுக்கு பிடிக்காத சாவு, துன்பம், அவமானம், கொலை, இது வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. இதை பற்றி யாருமே வந்து பேசுறதும் விரும்ப மாட்டாங்க. வீட்டில் இதை பற்றி யாராவது நம்ம ஒன்று சொன்ன வாய கழுவு, சும்மா இதை நான் அசிங்கமாக பேசிட்டு இருக்கிறேன், தேவையா அப்படின்ற மாதிரி தான் உடனே நம்ம குடும்பத்திலேயே சொல்லுவாங்க. பேசு வந்து யதார்த்த, நான் இப்போ நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம், யதார்த்தவாதி, உள்ளதை உள்ளபடியாக சொல்கின்றவர். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை, விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். பாருங்க, விளங்கவில்லை என்றாலும் விளங்காமலே இருக்க அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அது சந்தோஷத்தை அளிக்காது என்பதை அவர்கள் புரிந்தது போல தெரிகிறது அந்த பகுதி. மானிட மகன் மனிதர்கள் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ரொம்ப வந்து நிதர்சனமான அப்பட்டமான ஒரு உண்மையை பற்றி சொல்கிறாரு. அதில் வந்து ஒப்புவிக்கப்பட போகிறார், கையளிக்கப்பட போகிறார்ன்றது கிரேக்க வார்த்தை பாரோதிதோமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூத மரபனுடைய கலாச்சாரத்தில், யூத இலக்கியங்களில் பார்க்கும் பொழுது கையளிக்கப்படுதல் என்பது வேதசாட்சி மரணத்தை குறித்து காட்டுகின்ற ஒரு வார்த்தை. அதுதான் இயேசு அதே வார்த்தையை நற்செய்தியாளரும் இயேசுடைய வாய்மொழிகளில் வருகிற வார்த்தையும் கையளிக்கப்பட போகிறார். எவ்வளோ பரிதாபமான ஒரு வேதசாட்சி மரணத்தை அவர் சந்திக்க போகிறார் என்று சொல்லுது. ரெண்டாவது வந்து இயேசுனுடைய மரணம் என்பது அவரை சந்திக்க இருக்கிற இறுதி முடிவு என்பது ஒரு அநீதமான ஒன்று, அன்ஜஸ்ட். அதான் வந்து கொலை செய்வார்கள். அந்த ஒரு கடுமையான ஒரு வார்த்தை. இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படிப்பட்ட மரணத்தினால் கடவுளை அவர் மகிமைப்படுத்த போகிறார், அது வந்து அழகாக அந்த செய்தி சொல்லுது. அதனால தான் அவ்வளோ அதனுடைய இருக்கிற கொடூரம், அதனுடைய இருக்கிற தாக்கத்தை வந்து சீடர்களால் ஏற்றுக்க முடியல, விளக்கம் கேட்க விரும்பவும் இல்லை, அஞ்சப்படுகிறார்கள். தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கின்ற ஆண்டவர் இயேசு இன்னொரு பக்கம் பார்த்தால் யார் பெரியவன் என்று விவாதித்து கொண்டிருக்கிற சீடர்கள் பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து கேட்குறாரு அவங்க கிட்ட, வழியில் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் பேசாதிருந்தார்கள். சில சமயத்தில் நம்ம பல காரியங்களை பேசுகிறோம், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் முன்னிலையில் இந்த வார்த்தையை நான் பேசுவேனா, ஆண்டவர் முன்னிலையில் இந்த காரியத்தை நான் செய்வேனா என்று கேட்டு பார்த்துவிட்டு நாம் பேச வேண்டும், செய்ய வேண்டும். இங்கே வந்து அவர்கள் அதை மறைக்க பேசாதிருந்தார்கள், வெட்கப்படுகிறார். அவர் எதை பற்றியோ பேசி கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் இவர்கள் யார் பெரியவர் என்று பேச வேண்டும். பாருங்க, 2 இடங்களில் வந்து சீடர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. விவரமான ஆளுங்க 2. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று துன்பத்தை பற்றி கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து பிரியம் இல்லை, மௌனியாக இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து இவங்க பேசுனது வந்து சரியில்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க வந்து ஆண்டு இருக்கும்போதே அடுத்து எவன்டா பெரிய ஆள், அந்த பொசிஷனுக்கு யாருன்னு பற்றி இவங்க யோசித்துருக்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்னடா பேசின்னு கேட்கும் போது வந்து அங்கேயும் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இயேசுவை பின்பற்ற ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல விரும்ப வேண்டும். 2வது தன்னை மறுக்க வேண்டும். 3வது சிலுவையை தூக்க வேண்டும். 4வது சிலுவையை தூக்கி பின்பற்ற வேண்டும். இதை ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அதனால்தான் அவர்களுக்கு வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்லலை. He knows everything. ஆண்டவருக்கு எல்லாம் தெரிகின்றது.
அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, அவங்களுடைய சீடத்துவ நிலை என்ன என்பதை அறிந்தவராக தான் ஆண்டவர் அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்றார். ஒரு குழந்தையை அவர்கள் மத்தியிலே வரவழைக்கின்றார். இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பல சூழ்நிலைகளில் பார்க்கிறோம். இயேசு குழந்தைகளை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம், குழந்தையை பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கு மனதில் வருவதெல்லாம் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னதாக இருந்த அந்த நிலையை தான் குழந்தை சுட்டி காட்டுகின்றது. பாவமில்லாத நிலை, தூய நிலை, இறைவனை பற்றி கொண்டிருக்கின்ற நிலை, எப்பொழுதும் இறைவனை பெற்றோர்களை சார்ந்திருக்கின்ற நிலை. ஆன்மீக வாழ்வுடைய அடிப்படை பண்பு இதுதான். இறைவனை பற்றி கொள்வது, இறைவனுக்கு முதலிடம் கொடுப்பது, இறைவன் சொல்வதை செய்ய சித்தமாக இருப்பது, பெற்றோர்கள் சொல்வதை செய்ய சித்தமாக இருப்பது. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உண்மையை தான் வெளிப்படுத்துகின்றது. இதை முன்னோட்டமாக மாதிரியாக தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டுகின்றன. இது வந்து ஒரு மாறுபட்ட முரண்பாடான ஒரு மதிப்பீடு அந்த காலத்தில். உதாரணத்துக்கு சீடர்கள் தங்களில் யார் பெரியவங்கன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராபிக்கும் ஒரு சீடர்கள் குழு இருந்தது. அதே போல் பார்த்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் கும்ரான் சமூகம் என்ற ஒரு சமூகம் இருந்தது. துறவியர்கள் ஒன்றாய் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தாங்க. அதில் வந்து தலைவர், மேற்பார்வையாளர், அடிப்படை உறுப்பினர் என்று பல்வேறு நிலைகள் இருந்தது. இதில் வந்து அடிப்படை உறுப்பினர் தகுதிக்கு மீறிய திறமையும் வாய்ந்தவராக இருந்தால் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அடித்தட்டத்தில் இருக்கிறவர் வந்து படிப்படியாக உயர்ந்து தலைவர் பகுதிக்கு வரலாம். அப்போ வந்து அந்த கும்ரான் துறவிகள் மத்தியிலே அந்த தலைவர், மேற்பார்வையாளர், அடிப்படை உறுப்பினர் என்ற ஒரு தகுதி பகடம் தான் இவங்களுக்கு அதே ஒரு மதிப்பீடை பார்க்குறாங்க. அங்கே அப்படி இருக்குது, நம்மளுக்கும் அதே மாதிரி இருக்கலாம். நம்மளுக்கு யார் பெரியவர், நம்மளுக்கு அசிஸ்டண்ட் யார், நம்மளுக்கு கீழே கீழே இருக்கிறவங்க யார், அந்த ஒரு பகுதி. அப்போ இயேசு இது எல்லாம் வந்து ஒரு மாற்று கலாச்சாரத்தை, கவுண்டர் கல்ச்சரை முன்வைக்கிறார். அதுதான் வந்து குழந்தைகள் மதிப்பீடாக வச்சு ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்கிறார். அப்போ வந்து எனக்கு மனசில் படுறது என்னன்னாக்க, இயேசுவினுடைய மதிப்பீடுகள் வந்து உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு முற்றும் மாறுபட்ட ஒரு மதிப்பீடு. The way of Jesus is the way of service. Way of Jesus the way of the cross. Way of Jesus the way of sacrifice. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் கடைசியானவராக இருக்க வேண்டும் சொல்றாரு. தொடர்ந்து எல்லாருக்கும் தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் இயேசுனுடைய மதிப்பீடு. அழகா சொன்னீங்க. தன்னுடைய கடைசி ராவுணவின் போது கூட ஆண்டவர் அந்த பாடத்தை தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார். சீடர்கள் முன் முழந்தாளிட்டு குனிந்து ஒருவருடைய பாதமாக ஆண்டவர் கழுவுவது. பதவி என்பது பணிபுரிய ஒரு வாய்ப்பு. தாட்சியோடு அன்போடு ஊழியம் புரிகிறவர்கள் தான் உண்மையாகவே பெரியவர்கள் ஆண்டவர் முன்னிலையில். வீட்டில் யார் பெரியவர்கள்? யார் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு அதிகமாக பணிவிடை புரிகிறார்களோ, சேவை செய்கிறார்களோ, சாதாரணமான வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார். நம்ம திருச்சபையில் வந்து யார் குருக்கள், துறவரத்தார், இறை மக்கள் எல்லாருமே நாம் அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பு எதற்காக என்று சொன்னால் பணி செய்வதற்காக, பிறருக்கு நம்மை தருவதற்காக. அந்த நிலையும் அது நாம் தெரிந்து கொள்ளவில்லை, கடவுள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிலைக்கு அவர்தான் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நமது திருச்சபையில் கூட பலவிதமான பிரச்சனைகளுக்கும் பலவிதமான போராட்டங்களுக்கும் உயர்நிலைக்கு நான் வர வேண்டும் என்ற எண்ணங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் என்பது இன்றைய இந்த வாசகம் நமக்கு குறித்து காட்டுகிறது. குடும்பமாக இருக்கட்டும், அன்பியமாக இருக்கட்டும், பங்காக இருக்கட்டும், தனி மனிதர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். என்னை வந்து எல்லாரும் உயர்த்தி பேசணும், என்னை வந்து எல்லாரும் வந்து அங்கீகாரம் செய்யணும், எனக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும், என்னை வந்து அடுத்தவர்கள் முன்பாக உயர்வாக பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாரிடமும் பெருகி கொண்டிருக்கின்றது. அதனால தான் வந்து பங்கு அளவிலும் சரி, மறைமாவட்ட அளவிலும் சரி, சமூக அளவிலும் சரி பெரிய இடைவெளிகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. உறவு சிக்கல்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணங்கள் பல. ஒரு அடிப்படையான உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு அடுத்தவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அதனுடைய அமைப்பினுடைய உள்ளர்த்தமே இதுதான். ஒருவருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், உங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும். அதே போலவே பங்களவில், அன்பியங்கள் அளவிலே நமக்கு வாய்ப்புகள் தரப்படுகின்றன.
நாம் எதை இறைவார்த்தையின் வழியாக கேட்கின்றோமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோமோ, அவைகளை நடைமுறைப்படுத்த ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தருகின்றார். அந்த முதல்வராக இருக்கிறது தொண்டராக நிற்கின்றது வந்து ஒரு வலிமையாக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு கருத்து. இப்போ நம்முடைய புதிய திருத்தந்தை வந்து திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறுகிய காலகட்டம் தான். ஆனாலும் உலகளாவிய திருச்சபையினுடைய மதிப்பீட்டு கண்ணோட்டத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிறார். அவருடைய அந்த லீடர்ஷிப்பினுடைய அந்த தியாலஜியை வந்து ரொம்ப ரொம்ப செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் அந்த தலைமைத்துவம்னா எப்படி ஒரு தொண்டாற்றும் ஒரு தகுதி படைத்தது என்பதை இவரை தவிர வேற அவ்வளோ வல்லமே யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய எழுத்துக்களாகும் லவ்தாத்தோ சி என்கின்ற மாபெரிய ஒரு திருமடல் மூலமாக உலக வளர்ந்த நாடுகளை அச்சுறுத்தும் பணியாக இருக்கட்டும், அல்லது மார்த்தாள் சிற்றாலயத்தில் ஒரு சின்ன மறையுரையாற்றுவதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அழகான ஒரு மாற்று கலாச்சாரத்தை வெளியிடப்படுதில்லை. அதான் சொல்லிட்டு இருந்தார். ரோம்லேருந்து வந்த ஒரு குருவானவர் சொல்லியிருந்தாரு, கருதினார்கள் ஆயர்கள்லாம் திருப்பலியோடு நிறைவேற்றும் பொழுது அந்த பூசி விடுப்பை கலைந்து விட்டு அந்த திருத்தந்தை என்று பாராமல் அந்த ஒரு மேட்டிமை தன்மையோடு இல்லாமல் இறங்கி வாங்கி வந்திருக்கிற குருக்களோடும் வந்திருக்கிற ஆயர்களோடும் கை குலுக்கி நலம் விசாரித்து ஒரு ஒரு அழகான ஒரு இயல்பு கலாச்சாரம், ஒரு மனித நேயமுள்ள ஒரு நேரத்தை பண்பு ஒவ்வொரு நம்ம தலைமை பொருளில் பங்கு தந்தையாக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, அல்லது கண்ணீர் இல்லத்தினுடைய தலைவியாக இருந்தாலும் சரி, பொறுப்பாளர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் இந்த ஒரு மாற்று கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க நாம தான் வந்து நடமாடும் நற்செய்திகளாக மாறுவோம். குழந்தைகளை பற்றி பேசும்போது அவர்கள் தங்களையே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறார், இந்த குழந்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் போது என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். கடைசி தீர்ப்பின் போது ஆண்டவர் சொல்லுவார், சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை. இன்றைக்கு சமுதாயத்தில் தங்களையே பாதுகாத்து கொள்ள முடியாமல் எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள். விதவைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டால்தான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும் என்பதையும் இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய சமுதாயத்தில்தான் எத்தனை சண்டைகள், சச்சரவுகள். சண்டை சச்சரவு நீங்கி சமாதானம் பெருகுகின்ற ஒரு சமுதாயமாக நம்முடைய சமூகம் இருக்க வேண்டும் என்பதை யாக்கோபு மிக அழகாக வலியுறுத்தி காட்டுகிறார். உலகத்தின் ஞானம், கடவுளின் ஞானம், கீழிருந்து வரும் ஞானம், விண்ணிலிருந்து வரும் ஞானம், இந்த அழகான இரண்டு கருத்தில் வச்சுக்கிட்டு தன்னுடைய கிறிஸ்து மதிப்பீடுகளை அழகாக படம் பிடிச்சு காட்டுறார். இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு வாழும் நம்பிக்கை சமூகத்தினுடைய மனநிலைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து காலத்தின் கட்டாயமாகவும் பார்க்கலாம். யாக்கோபு தன்னுடைய இந்த கடிதத்தை எழுதும் பொழுது தன்னுடைய சமூகத்திற்குள்ளாக நிறைய கட்சி மனப்பான்மை, குழப்பங்கள், பிரிவினைகள், பிளவுகள், பிணக்குகள், தங்களை முன்னிறுத்திக் கொள்கிற ஒரு கலாச்சார சிந்தனைகள் அங்கே இருக்குது, ஈகோ கல்ச்சர் இருக்குது. அப்போதுக்கு அது மாற்று சிந்தனையாக வந்து யாக்கோபு இந்த பகுதியை தன்னுடைய சமூகத்திற்கு எழுதுகிறார். இந்த 16வது வசனத்தை அவர் ஆரம்பிக்கும் போதே பேய்த்தன்மை அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இந்த பேய்த்தன்மைன்னு சொல்லும் போது எடுத்த உடனே அதுக்குடைய எப்படின்னா பொறாமை, கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பம், எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும்ன்றார். ஒரு மனிதனிடத்தில் பொறாமை என்ன வந்து விட்டது என்றால் அங்கு அன்பு இருக்காது, சமாதானம் இருக்காது, காய்மகாரம் வரும், அடுத்தருடைய நலனில் மகிழ்ச்சி காண முடியாது, அடுத்தருடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி காண முடியாது, அடுத்தருடைய சந்தோஷத்தில் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி காண முடியாது. அதற்கு எதிராக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனநிலை வரலாம். அதனால தான் யாக்கோபு திருத்தூதர் அழகாக சுட்டி காட்டுகின்றார், நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்கவில்லை என்றால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்தில் முதலாக சாவு எதனுடைய விளைவுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னாக்க ரெண்டு பாவங்கள். ஒன்று வந்து முதல் பாவம் வந்து பேராசை, கடவுளை போல் ஆக வேண்டுகின்ற எண்ணம் ஆதி பெற்றோர். ரெண்டாவது மிக முக்கியமான பாவம் காயின் ஆபேல் கிடையாது பொறாமை. இந்த பொறாமை இருக்கும் பொழுது எல்லா கொடுஞ்செயலும், கொலைக்கு, அதை தான் வந்து மையப்படுத்தி சொல்கிறார், எல்லா கொடுஞ்செயலும் அங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. ரெண்டு முக்கியமாக ஒரு கிறிஸ்து சமூகத்தில் இருக்கக்கூடாத இரண்டு மிக முக்கியமான காரியங்கள் ஒரு சமூகத்தில், கட்சி மனப்பான்மை, இரண்டாவது பொறாமை. இதுதான் வந்து ரொம்ப வலிமையாக சாடுறார். ஊடகத்தினுடைய தாக்கம் உண்டு, பிற பண்பாட்டு கலாச்சார தாக்கம் உண்டு. நம்மிடையே இருக்கின்ற ஆழமான நம்பிக்கை வாழ்வு உண்மையிலேயே
தலைக்கவில்லை என்றால் மற்ற பண்பாட்டு கலாச்சாரங்கள் நம்மை பாதிக்கும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. சினிமாவில் என்ன பார்க்குறாங்களோ அதை இவர்கள் செய்ய வேண்டும், டிவி சீரியல் என்ன பார்க்குறாங்களோ அதை இவர்கள் செய்ய வேண்டும். மற்ற பண்பாட்டு கலாச்சாரத்திலிருந்து மற்ற மனிதர்கள் செய்வதை பார்ப்பதை இவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள்ளாக வருகின்றது. அதனால் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கின்றது. யாக்கோப் அவர்கள் நம் முன்பாக மிகப்பெரிய சவாலை வைக்கின்றார். நம்ம ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்லாம் இருக்க முடியாது. ஒரே நேரத்தில் வந்து we cannot sit on two chairs at the same time. இரண்டு இடத்துல வந்து நம்ம வந்து போலித்தனமான வாழ்க்கையை நடத்த முடியாது. உண்மையிலேயே ஞானம், விசுவாசம் நம்மை நல் வாழ்க்கைக்குள்ளாக இட்டு செல்ல வேண்டும். இந்த பொறாமை, கட்சி மனப்பான்மை, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன என்றால் நம்பிக்கை குறைவுதான். நம்பிக்கை குறைவு. யோவான், திருமுழுக்கு யோவான் சொல்லும்போது அவரிடம் எல்லாரும் பொறாமையூட்டுவது போல சொல்லுகிறார்கள். உம்மிடம் ஒருவர் திருமுழுக்கு பெற்றாரே, எல்லாரும் அவரிடம் போகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கடவுள் கொடுத்தால் ஒழிய யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கையாளர்கள் நம்மை சார்ந்தவர்களின், ஏன் நமக்கு பிடிக்காதவர்களுடைய வளர்ச்சியில் கூட தாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் எல்லாமே கடவுளுடைய கொடை என்பதை உணர்ந்து உனக்குரியதை கடவுள் கொடுப்பார், கவலைப்படாதே என்று இருந்து இந்த பொறாமையை தீர்க்க வேண்டும். அதே சமயத்தில் அதற்கு எதிர்மாறாக யாக்கோபே அழகாக சொல்லுகிறார், விண்ணிலிருந்து வருகின்ற ஞானத்தை பெற்றால் எப்படி இருப்போமாம்? அங்கே தூய்மை இருக்கும், அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், இணங்கி போவோம், நற்செயல்கள் செய்வோம், பாருங்கள் நீதி இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்பிக்கை கொள்வோரின் வாழ்க்கை முறை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விண்ணிலிருந்து வருகிற ஞானம், இறை ஞானத்தினுடைய இது வந்து நடுநிலைமை தவறாது, அமைதியாக இருக்கிறது, தூய வாழ்வு வாழ்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு சமுதாயத்தினுடைய நற்பண்புகள், சோஷியல் வேல்யூஸ், சோஷியல் வெர்ச்சூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இப்போ சில சமயத்தில் வந்து கிறிஸ்தவ மதிப்பீடுகள் வந்து முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரம் இருந்தாலும் மற்ற எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மதிப்பீட்டு பண்புகள். இது வந்து இப்போ தூய்மையாக நடக்கணும், அமைதியாக இருக்கணும், ஒத்து போகணும், நடுநிலைமை தவறக்கூடாது, வெளிவேடமற்ற வாழ்க்கை. இது வந்து கிறிஸ்துவ சமூகம் மட்டுமல்ல, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். வந்து நம்ம வந்து மற்ற சகோதரர்களுக்கு நம்ம அறிவுறுத்தும் பொழுது இது அப்படியே பண்ணுறதுன்னா அவங்க கிறிஸ்துவர்களை சாராதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதிப்பீடுகள் ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்தித்தோம். நீதிமான்களின் வாழ்க்கையில்தான் அடுக்கடுக்காக எத்தனை துன்பங்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். நிச்சயம் அவர்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமான். மற்றவர்களிடம் அவர் எவ்வளவோ துன்புற்றார். பகைவர்களிடம் அவர் கையளிக்கப்பட்டார், சாவுக்கு உட்படுத்தப்பட்டார். இருந்தாலும் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரின் துன்பங்களை, பாடுகளை புரிந்து கொள்ள சீடர்கள் விரும்பவில்லை. தங்களுள் யார் பெரியவன் என்பதிலேயே அவர்கள் கருத்தாயிருந்தார்கள். ஆண்டவர் மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார், உங்களில் முதல்வராய் இருக்க விரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் கடையராக வேண்டும், தொண்டராக வேண்டும். யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? சமுதாயத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தொண்டு செய்யும் போதுதான் அவரை பின்பற்றுகிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஆண்டவர் தெளிவாக நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறார். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் வெளிவேடமற்ற வாழ்வு நம்மில் அமைய வேண்டும். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் மற்றவர்களோடு இணங்கி போக வேண்டும். தம்மையே தாழ்த்தி கொண்டு, சிலுவை மரணம் மட்டும் தாழ்த்தி கொண்டு, நமக்காக பொறுமையாக துன்புற்று தம்முடைய தந்தையால் வெற்றி வீரராக உயிர்த்தெழப்பட்ட நம் ஆண்டவர் இயேசுவின் மாதிரிகையை பின்பற்றி நாம் எல்லாரும் வாழ நம்முடைய இறைவாக்கு துணை புரிவதாக. வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.